அப்போ எங்களை கைவிடாமலும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கிருபையை பாடும் விதமாக எனக்காக இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை என்கிற பாடலை பாடணும். எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. தரிசன எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே.
போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கந்தனை இழந்து போனவன் நான், தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கந்தனை இழந்து போனவன் நான். நுட்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. அநேக பொய் சாட்சிகளை ஸ்தேவானுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. ஆனாலும் ஸ்தேவான் சொல்கிறார், என்ன வேணாலும் என்ன சொல்லுங்கள், என்ன வேணாலும் என்ன பண்ணட்டும். ஆனால் ஸ்தேவானுக்கு ஒரே ஒரு நிச்சயம் தான் இருந்தது, நீங்கள் என்னை உயிரோடு விட்டீங்கன்னா நான் இயேசுவுக்காக வாழ போகிறேன், ஒருவேளை நீங்கள் அடிக்கிறதுனால நான் மறிச்சேன்னா நான் இயேசுவோடு வாழ போகிறேன். அந்த வசனம் ஒன்று சொல்லுகிறது, எல்லா பொய் சாட்சிகளும் ஸ்தேவானுக்கு முன்னாடி வைக்கும்பொழுது ஸ்தேவானுடைய முகம் தேவதூதர் முகம் போல பிரகாசித்ததாம். ஆனால் ஸ்தேவானுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிச்சயம், என் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்க்க போகிறேன். ரத்தம் சொட்ட சாக பரியந்தம் கூட அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஸ்தேவான் பெற்றிருந்தான். இன்னொரு பாடலையும் கூட பாடலாம், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில்
ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். என்னுள்ள நன்றியால் நிறையணும் சுவாமி. பூமியில் நாங்கள் எதையும் சேர்த்து வைக்க ஆசைப்படக்கூடாது தகப்பனே. பரலோகத்தில் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிறத சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை, இந்த பூமியில் உமக்கென்று நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும்படியான ஒரு வைராக்கியத்தை கொடுங்க சுவாமி. என்னுள்ள நன்றியால் ஒவ்வொரு நாளும் நிரம்பும்படியாக ஸ்டான்ஸாக சொல்லி பாருங்கள். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நீர் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நீர் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா மேல் அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும், அதிகாரங்களானாலும், தெய்வ தூதர்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், மரணமானாலும், ஜீவனானாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்திலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நாங்கள் உம்மை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா எந்த சூழ்நிலையை காரணம் காட்டி நாங்கள் சபையில் நாங்கள் வருவது தாமதமாக கூடாது தகப்பனே, சபையில் நாங்கள் வருவது தடைப்பாக கூடாது சுவாமி. கரங்களை வைத்து இன்னும் பாரத்தோடு அப்பா நாங்கள் உம்மை விட்டு விடாத ஒரு வாழ்க்கை தகப்பனே. அப்பா நீர் எங்கள் சொந்த காரணர் சுவாமி.
எனக்கு ஒரு 5 வயது இருக்கும். நான் ரொம்ப பசி, எங்கள் குடும்பம் அப்போ ரொம்ப வறுமையில் இருந்தது. சாப்பாடு கூட வழி இல்லாத சூழ்நிலை. கர்த்தர் சபையின் மூலியமாக கர்த்தர் அந்த முதல்ல என்னை போஷித்தார். அன்னைக்கு அந்த சிறு வயதில் நான் சபையை நான் பிடிச்சிக்கிட்டேன். கர்த்தர் இந்த வாலிப வயது வரை சபையில் கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். இன்னும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அப்பா நாங்கள் சபைக்காக ஒரு காரியத்தை நாங்கள் செய்யணும் தகப்பனே. நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்கான அந்த காரணத்தை அப்பா நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. ஸ்தேவானை போல நாங்களும் இரத்த சாட்சியாக மறிக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. என்னைக்கு சபையை நான் தெரிந்து கொண்டனோ, என்னைக்கு கர்த்தர் சபையின் மேலே எனக்கு ஒரு அன்பை கொடுத்தாரோ, அன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நான் சபைக்காக ஒருவேளை ஆண்டவர் இரத்த சாட்சியாக மறிக்கணும்னா முதலாவது கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளணும்னு எனக்கு ஒரு ஆசை. சபைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்களும் சொல்லுங்கள், அப்பா நாங்கள் உமக்கென்றும் சபைக்கென்றும் நான் ஏதாவது ஒன்றை செய்யணும் தகப்பனே. பவுலை போல, பேதுருவை போல, யோவானை போல அப்பா நாங்கள் உமக்கென்று வைராக்கியமாய் சபையில் ஒரு தூணாய் நாங்கள் நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும். மகிழ்வோம் மகிழ்வோம் இருப்பான். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லோரும் அப்படி எழுந்திருந்து ஆராதிக்கலாம். எந்த சூழ்நிலையும் உங்கள் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் சுவாமி. நீர் வருவரை, நீர் கொடுத்த சபையை, நீர் கொடுத்த ஊழியத்தை, நீர் கொடுத்த குடும்பத்தை உமக்கென்று நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை செய்ய தகப்பனே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரி
காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இந்த பாதத்தில் சொந்த பாரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதத்தில் சொந்த பாரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆயிரம் பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் உங்க முன்னாடி நாங்கள் நிற்கும் பொழுது இந்த பூமியில உமக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வந்துட்டோம். ஒரு நிறைவோடு நாங்கள் வரைக்கிறதை செய்ய சுவாமி. எங்கள் கால்களை வான்கால்களைப் போல மாற்றுங்க தகப்பனே. எங்கள் கைகள் உமக்கென்று அப்பா வேலைகளை செய்திகளை பழக்குவீங்க தகப்பனே. அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நிறைவான ஆவியை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் உண்மை மாற்றி நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை கரங்களை உற்சாகமாய் தட்டுங்கள். உங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை தகப்பனே. நீரே எங்கள் சொந்தம் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு வாழ்க்கை தகப்பனே. அப்பா இந்த உலகத்தில் வேறு எதைக்கும் நாங்கள் ஆசைப்படாத ஒரு இருதயம் அப்பா. சபையில் இன்னும் எங்கள் பாதைகள் விரிவாக்கப்படட்டும் தகப்பனே. இன்னும் அதிகமாக தோள் கொடுத்து அப்பா எங்கள் ஊரில் பாதைகளை கத்த நீ விரிவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னொரு முறை எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று எங்களை பிரிக்காது காத்து கொண்டிருக்கிற உங்கள் கிருபை ஒன்றுமில்லாத எங்களை அப்பா அப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த முத்திர சிவகாரத்தின் உறவை நீர் கொடுத்திருக்கிறீர்கள் சுவாமி. அது இன்னுமாய் நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த நீர் கிருபை செய்யும். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் இந்த
சொந்தமானார். ரெண்டு கரங்களையும் அசைத்து ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அப்பா, நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. நீர் கொடுத்த இந்த நிச்சயத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தேவான் சொல்றாரு, இதோ நான் வானம் திறக்கிறதையும் தேவனுடைய வல்லமையையும் அவரது வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறான். சாகும்பொழுது கூட ஸ்தேவானுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று. இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. இயேசு மாத்திரம்தான் நமக்கு ஒரே ஒரு சொந்தமானவர். இயேசு மாத்திரம்தான் நம்மளுடைய நிரந்தர பங்குமானவர். கரங்களை உயர்த்தி, அப்பா, பரலோகம் தான் சுவாமி எங்கள் சொந்த தேசம். இந்த உலகம் எங்களுக்கு நிலை இல்லை சுவாமி. இந்த உலக அன்பு எங்களுக்கு நிலையானது இல்லை தகப்பனே. இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் எங்களுக்கு நிலையானது அல்ல தகப்பனே. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு கொடுங்க அப்பா. உங்க அன்பை மாத்திரம் சுமக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை செய்யக்கூடும் பவுலை போல அப்பா, ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓட கத்த கிருபை செய்ய சுவாமி. எங்கள் கால்களை திடப்படுத்துங்க, எங்கள் பாதைகளை ஸ்திரப்படுத்துங்க சுவாமி. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன்
பாதையில் சோராமல் ஓடிடுவே என் விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. உலகத்திலே நம்மளுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஆண்டவர் சொல்ல எதை குறித்தும் கவலைப்படாது, நான் உலகத்தை செய்தேன். அவர் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வருத்தமும் பசி தாகம் எல்லாம் இந்த பூமியில் நம்ம பரலோகத்தில் நம்மை ஆண்டவரை துதிக்கிறதும் அவரை போற்றி பாடுகிறதும் மாத்திரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதுதாங்க நித்திய வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி, அப்பா நீர் எங்களுக்கு கிரீடம் சூட்டும் மனவாட்டியாக நாங்கள் இந்த பூமியில் உமக்கென்று ஒரு பாத்திரமாக வாழ கிருபை செய்வோம். வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை. வென்றிடம் வாஞ்சித்தேன் விண்ணவர் பாதம் சேரேன். வென்றிடம் வாஞ்சித்தேன் விண்ணவர் பாதம் சேரேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே. ஆமென். நாங்கள் இன்னும் சபைக்காக நிற்க எங்களுக்கு நீங்கள் காண்களை திடப்படுத்துங்க சுவாமி. அப்பா நாங்கள் நீ எங்கள் மேல் வைத்திருக்க அந்த சித்தம் நிறைவேறணும் தகப்பனே. ஒருவேளை கடைசி காலகட்டத்திலும் உங்கள் எக்கால சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் எங்களை என்னவாக சபையில் எப்பா எங்களை பயன்படுத்த சித்தமாக இருக்கிறோம். ஒரு ரத்த சாட்சியாக நாங்கள் மறிக்க நீர் எங்கள் மேல் சித்தம் கொண்டிருக்கிறோம். இதோ நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் தகப்பனே. கடைசியாக ஒரு முறை அழைப்பின் சத்தம் கேட்டு நாங்கள் ஆயத்தமாகி இருக்கிறோம் தகப்பனே. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நாமும் ஆயத்தமாகிடுவோம். நாட்களும் நேரும்
இயேசுவின் மூலம் பிதாவே. நாம் நீண்டவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 78ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 718. சங்கீதம் 78 வசனம் 1 முதல் 16 முடிய வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகள் சாயுங்கள். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் ஆயுதமணிந்த வில் வீரரான எப்பிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். சேர்ந்து வாசிக்கலாம். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய சில முக்கியமான அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நம் சபையில் ஊழியம் செய்கிறதென்ன டிவிஷன் லீடர் மீட்டிங் நடைபெறும். டிவிஷன் லீடர்ஸ் மாத்திரம் இன்று இரவு 8 மணிக்கு கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செல் லீடர்ஸ் யாவரும் கடந்த வாரத்தில் ஊழியத்திற்கு போயிருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் படிவத்தை மாத்திரம் எங்களிடத்தில் கொடுத்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறுபாபேல் உண்டியல் இந்த வாரத்தில் உங்கள் வீட்டிற்கு வந்து லீடர்ஸ் கொடுப்பார்கள். நீங்கள் அதை வாங்கி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு விசுவாசிகளுக்கான வேத வினா போட்டி நடைபெறும். இதற்கான வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். விசுவாசிகள் யாவரும் இந்த தேர்வுக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்று மாலை 5:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லீடர்ஸ்க்கான வேத வினா போட்டி அடுத்த வாரம் நடைபெறும். அடுத்த திங்கட்கிழமை 19ஆம் தேதி முதல் 40 நாட்கள் உபவாச ஜெபமானது நம் சபையில் வைத்து காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும் மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி ஆகிய 2 வேளைகளில் நடைபெறும். விசுவாசிகள் இந்த உபவாச நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரி சாரால் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் என் சரீர பலவீனத்தினால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருந்தது. இதை குறித்து சபையில் சொல்லி ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பூர்ண சுகத்தை கொடுத்தார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் சபைக்கு முதல் டைமாக வந்திருக்கு, ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குன்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் நமது கரங்களில் காணிக்கை தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையில் தேவனைகளை ஆண்டவரே நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம், நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே பெலன், நீர் எங்களுக்கு கொடுத்த வேலை, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிற
காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் நீர் ஏற்று அங்கீகரித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செலுத்துகிற காணிக்கை அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் கரங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களையுமாய் கூட அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல போர் சேவகனாய் வரும் பாடுகளில் பங்கு பெறுவோம். நல்ல போர் சேவகனாய் வரும் பாடுகளில் பங்கு பெறுவோம். தேவன் தரும் பலத்தால் வரும் தீமைகளை தாங்கிடுவோம். தேவன் தரும் பலத்தால் வரும் தீமைகளை தாங்கிடுவோம். நல்ல போர் சேவகனான் வரும் பாடுகளில் பங்கு பெறுவோம். துன்பங்களை சுமக்கும் போதெல்லாம் வெளிப்படுமே கிறிஸ்துவின் ஜீவன். துன்பங்களை சுமக்கும் போதெல்லாம் வெளிப்படுமே கிறிஸ்துவின் ஜீவன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம் பெற்றுக் கொள்வோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம் பெற்றுக் கொள்வோம். தேவகரம் பலத்தால் வரும் தீமைகளை தாங்கிடுவோம். நல்ல போர் சேவகனாய் வரும் பாடுகளில் பங்கு பெறுவோம். நல்ல போர் சேவகனாய் வரும் பாடுகளில் பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து எத்தனை பேர் நம்மை சுற்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, சகோதரனே, நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே, நிர்விசாரமாய் இருக்கிறாயே, உன்னை சுற்றி அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்களே. ஆமென். துன்மார்க்கத்திலே சாவான் என்றால் அவனுடைய ரத்தப்படியை உன்னிடத்தில் கேட்பேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், நல்லது. அதன்படி வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுமே. ஓ ரிகபால ஷரரகல துரபா ரித ரகபால ஷரரதரபா ரித ரகரதலபரபலப ஷரரபா. ஒப்பு கொடுக்கிறோம் 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 ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நம்முடைய அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசம் 2024 ஆண்டில் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வாயில திறந்து கேளுங்க. எத்தனையோ பேர் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். தேசத்திலே மணிப்பூரிலே அழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். சுவிசேஷ வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சத்துருக்குடைய பிடியிலிருந்து அவர்களை விடுத்து கொண்டு வர வேண்டும். பாவத்திலிருந்து, அக்கினியிலிருந்து அவர்களை இழுத்து கொண்டு வருகிற ஒரு பராக்கிரமசாலியாக கர்த்தர் என்னையும் உங்களையும் மாற்றுவாராக. இந்த உலக குப்பையாக எண்ணப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ ஹல்லேலூயா
நீங்கள் எரிகோ போல சோதனையில வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையில வந்திருக்கலாம், வியாதியில வந்திருக்கலாம். அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து விட்டார். அவையிலிருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக, விடுதலையை கொடுப்பாராக. எங்களோட பேசுங்கப்பா, வார்த்தையை அனுப்புவீராக. ஆசீர்வாதி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தான் இந்த இடத்துக்கு முதல் முறையாய் வந்திருப்பவர்கள் யாராக இருப்பீங்களா? இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஃபார்ம் கொடுத்தாங்களா? யாராக இருக்கிறீங்களா? அப்படி இன்றைக்கி தான் நான் இங்கே முதல் முறையாக வந்திருக்கிறேன். ஓகே, கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்கள் மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஐக்கியங்களை தயவு செய்து மிஸ் பண்ண வேண்டாம். ஆண்கள் ஐக்கியத்தை மிஸ் பண்ணக்கூடாது. பெண்கள் ஜெபங்களை, ஐக்கியங்களை தயவு செய்து நீங்கள் அலட்சியமாய் எண்ண வேண்டாம். நம்முடைய 3வது டிவிஷன் லீடர் பிரதர் ராம்லிங்கம் அவர்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், அவரை விசாரிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 2024 எலெக்ஷனுக்காக தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் 72 மணி நேரம் ஜெபம் நடந்து கொண்டு இருக்க போகிறது. நாளையிலிருந்து அதில் ஊழியக்காரர்களாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த ஜெபங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் உங்களுடைய வீடுகளிலே உங்கள் தயவாய் நீங்கள் இந்த மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கும்படி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுவாராக. வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 308ஆம் பக்கம், 309ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்பு உண்டார்கள். இன்னும் மேலே இந்த 27ஆம் வசனத்திலே இந்த முது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ரூமில் எத்தனை ஏசி இருந்தாலும், ஃபேன் இருந்தாலும், லைட் இருந்தாலும், அதெல்லாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான் வேலை செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ விசுவாசம்தான் முக்கியம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனிடத்தில் இதையாவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் 100-150 வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் பிரயோஜனமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது விசுவாசத்தினால் தேவன் இங்கே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எத்தனையோ காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அக்கினியை நடுவிலே நடந்திருக்கிறார்கள். அவர்கள் செங்கடலை 2ஆய் பிளந்தார்கள். இன்னும் பல காரியங்கள் இங்கே வாசித்து கொண்டே இருக்கிறோம். 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் என்று இருக்கிறது. இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறார்கள். பழைய ஏற்பாடு முழுவதையும் சுருக்கமாய் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தால் போதும். அங்கே எல்லா காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே பழைய உடன்படிக்கை நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். நீங்கள் ஒரு அல்லேலூயா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. அவர்கள் செங்கடலை 2ஆய் பிளந்தார்கள். ஆமென்.
கர்த்தர் ஜனங்களுக்காக செங்கடல் இரண்டா பிளந்தாருன்னா ஆமேன்னு சொன்னா உங்களுக்காக பிளப்பார். அல்லேலூயா. அக்கினி மாதிரி சூழ்நிலை கர்த்தர் நடக்க கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா. இப்படி பல காரியங்களை ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்திருந்தாலும் இங்கே வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். என்ன வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. ஆனாலும் இந்த வாக்குத்தத்தம் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த புதிய ஏற்பாடு நாட்களில் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் அது தேவனுடைய கிருபையினால் கிடைக்க பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கிடைக்கல, தாவீதுக்கு கிடைக்கல, தானியேலுக்கு கிடைக்கல, யாருக்கும் கிடைக்க பெறாத அந்த ஆசீர்வாதம். என்ன அந்த ஆசீர்வாதம்? முன்னாடி 40ஆம் வசனத்தில் விசேஷித்த நன்மையான தொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆண்டவரால் இத்தனை அற்புதம் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு வேண்டிய சுகம் கிடைத்திருக்கிறது, அற்புதம் நடந்திருக்கிறது. அவர் வானத்திலிருந்து காடைகளை வரப்பண்ணினா விசுவாசத்தினால் பல அற்புதங்களை பெற்றிருந்தாலும் வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள். அவர்களை பார்க்கிலும் ஒரு மேலான விசேஷித்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசேஷித்த நன்மை என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதம் ஒரு நன்மை என்று சொல்லுகிறது. எத்தனையோ அற்புதம் நடந்தாலும் அதை பார்க்கலும் ஒரு மேலான நன்மை, அதை பார்க்கலும் ஒரு மேலான ஆசீர்வாதம் என்னவா இருக்க முடியும்? அவங்களுக்கு வேண்டிய சுகம் கிடைத்திருக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய பொருள் கிடைத்திருக்கிறது, பணங்கள் கிடைத்திருக்கிறது, எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் கிடைத்த பிறகும் வேதம் சொல்லுகிறது அதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம். என்ன அந்த ஆசீர்வாதம்? இயேசுவை ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வைக்கிறார் என்கிறதான ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்குள் வாசம் செய்கிறார், ஆவியானவராய் வாசம் செய்கிறார். இது புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைத்ததான ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அநேக நன்மைகளை அவர்கள் அனுபவித்தாலும் இயேசுவின் முழுமையான வல்லமையை, பரிசுத்த ஆவியான முழுமையான வல்லமையை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எந்த ஒரு அதிகாரமும் அதிகாரம் 11, 12 அப்படி ஆண்டவர் எழுதுவது அப்படி எழுதவில்லை. அது ஒரு நிருபமாக, லெட்டராக அப்படியே கண்டினியூஸாக எழுதினாங்க. ஆனால் 100 வருஷம் கழிச்சு தான் விசுவாசிகள் எடுப்பதற்கு பிரயோஜனமாக இந்த சாப்டர் டிவிஷன்லாம் 11, 12, 13 இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறவர்களாக இருந்தால் அந்த அதிகாரம் முடிஞ்சோடனே பைபிளை மூடிடக்கூடாது. அடுத்த அதிகாரத்தில் ஒரு 2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆமென். இங்கே ஆண்டவர் தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிற அந்த மேலான காரியத்தை வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற மானிட்டர் கொஞ்சம் வைப்பா, பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம். அல்லேலூயா. இயேசுவை எத்தனை பிரச்சனை போராட்டங்களும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 16:11 அவருடைய சமூகத்தில் நித்திய ஆனந்தம், நித்திய பேரின்பம் உண்டு என்று வாசிக்கிறோம். அந்த சந்தோஷத்தை இயேசு அனுபவித்திருந்தார். அதை முன்னதாக வைத்து அவைகளையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இயேசுடைய சமூகத்தையும் அவருடைய வாழ்க்கையும் நிறுத்தி நோக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. அல்லேலூயா.
சின்ன சின்ன பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது ஏன் இப்படின்னு கேள்வி கேட்காம வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் நம்மை போலவே பாடுபட்டார், நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் அவர் பரிசுத்தமாய் விளங்கினது போல கர்த்தர் நம்மையும் விளங்க செய்வார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அல்லேலூயா. ஒரு பெரிய மேன்மையான காரியம் என்ன தெரியுமா? பாவத்திற்கு எதிர்த்து நிற்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய மெய்யான சித்தம். லூக்கா 9:23 ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் ஒவ்வொரு நாளும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் செய்யாத ஒன்றையும் அவர் பிரசங்கம் பண்ணதில்லை, அவர் எதிர்பார்த்ததில்லை. எனவே நமக்கு தெளிவாய் தெரிகிறது, இயேசு ஏதோ ஒரு 3.5 மணி நேரம் சிலுவை அனுபவித்தார்னு நீங்க நினைக்க கூடாது. அவர் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை தூக்கி எறிய அல்ல, அதை ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் வெறுத்து அந்த சிலுவையை சுமப்போம் என்று சொன்னால் அந்த சந்தோஷத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே பாடுற நாள் இல்லை, நாம் வாழ்க்கை முறை ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஒரு மேலான ஆசீர்வாதம், ஒரு மேலான விசேஷித்த நன்மை என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு யாரும் அவர்களுக்கு சரியான முன்மாதிரி அல்ல, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் போக்கு சொல்ல இடமில்லை. நமக்கு முன்மாதிரியாக இயேசு இருக்கிறார். அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றும்படி கர்த்தர் நம்மை அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுரு எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார், எப்படி ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்தை எதை நமக்கு வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவர்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார், ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்து போகிறார். அவருடைய பாத சுவடுகளிலே நாம் பின்பற்றி போவோம் என்று சொன்னால் அந்த நித்திய மகிழ்ச்சியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் வருகிற மேன்மைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? இன்னும் வாசிக்கலாம். 1 யோவான் 2:6 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை இந்த பரலோகத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் இருப்பார்களா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14 4-5 நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14:4-5 நான் சீக்கிரமாய் நான் வாசிக்கிறேன். நடுப்பகுதி 14 ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள், இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் எப்படிப்பட்டவர் இருப்பார்கள்? 7 வாசிக்கிற ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்கிறது. ஆனால் 14 ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை 1,44,000 பேர் எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு சிறு கூட்டமான ஜனங்கள் பரலோகத்திலே தேவன் முன்பாக காணப்படுவார்கள். அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் நிற்போமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சின்ன கூட்டத்தில் நீங்க இருப்பீங்களா அப்படின்னு சொன்னா உங்க வாயிலே கபடம் இல்லை என்று இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களை தம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். ஆட்டுக்கொட்டியானவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கே அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அது இல்லாம கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு இருக்கிறவங்க அவங்க பரலோக ராஜ்யம் வருவாங்கன்னு சொல்லல. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களுடைய வாயிலே கபடம் இல்லை. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருந்தால் உங்களுடைய ரட்சிப்பின் அடையாளம் உங்க வாயில பொய் இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன் என்கிற பெயருடைய பிசாசானவனோடு நீங்கள் கை கோத்து கொண்டு மற்றவர்களை கொடுத்து தவறான
தவறாய் பேசக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்க ஆவிக்குரிய சபையை குறித்து, விசுவாசிகளை கொடுத்து, தேவ பிள்ளைகளை கொடுத்து நீங்கள் தவறாய் பேசுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாயில் பொய் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு சின்ன திட்டுக்கு பயந்து நீங்க வாயை திறந்தா உங்க வாயில பொய் இருக்கும் என்று சொன்னால், கபடு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இந்த காலை நேரத்திலே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் என்று இருக்கிறது. இன்று உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் சபைக்குள்ள வந்தாலும் நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாங்க, வாயில கபடம் இருக்காது. ஆமென். நீங்க நினைக்கலாம் ஒரு சின்ன பொய் தான், என்ன ஆக போகுது? புதிய ஏற்பாட்டு நாட்களிலோ, இயேசு சபையை ஆரம்பித்த பிறகும், பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட பிறகும் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. வீட்டில் வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே என்ன சம்பவிக்கிறது என்பதை பாருங்கள். அங்கே அனனியா சப்பீரா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறார்கள். இயேசு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையில ஆண்டவர் சொல்றார், அவங்க கொடுக்கணும்னு வரும்பொழுது ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? போனால் போகுது, ஏதாவது ஒன்று கொடுப்பான். எவ்வளோ கொடுக்கணும்? ஆண்டவர் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாரு. வசனமே நமக்கு தெரியாது, எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது. நீங்கள் யாருமே கொடுக்குறதே இல்லையா? ஸ்தோத்திரம். இல்லையே. எவ்வளோ கொடுக்கணும்? எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும்? பழைய ஏற்பாட்டில் 10% ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ல, உங்களுடைய எல்லாம் ஆண்டவருது. 3 பேர் பயந்து பயந்து ஆமேன்னு சொல்கிறாங்க. ஏதாவது கழட்டிட்டு விட்டுருவாங்களோ என்ன தெரியல. லேலூயா. வேதம் சொல்றது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற புதிய ஏற்பாடு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். லேலூயா. அப்ப எவ்வளோ நீங்க கொடுக்கணுன்றது கம்பல்சரி கிடையாது. நீங்க உற்சாகமா கொடுக்குறீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 5 அங்கே வாலண்டியர் அங்க இருக்கிற எல்லாரும் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்து, லேலூயா, அங்கிட்ட இருக்க கடன் எல்லாத்தையும் கொடுத்தில்ல, அங்கிட்ட இருக்க சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலர் பாதப்படியில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஒரு பெரிய கியூ நிக்குது. எல்லாரும் அவங்க வித்து எல்லா பணத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே பிரதர் அனனியா என்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேர் என்ன? அனனியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் பேரு சப்பீரா. இவங்க 2 பேர் ரொம்ப ஒரு மனமா இருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், குடும்பத்தில் ஒரு மனம் ரொம்ப முக்கியம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய குடும்பத்தில் ஒரு மனம் இல்லையாட்டு இருக்குது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஒரு மனமாக இருக்கிறாங்க. எதுக்கு? ஆண்டவரை ஏமாத்துறதுக்கு. அல்லேலூயா. பொய் சொல்றதுக்கு ஒரு மனமாக இருக்கிறாங்க. அவங்க வித்து அந்த பணத்தில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து அவர் வைக்கிறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு அது நல்லா தெரியும். அவங்களாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம், அவங்களே எதுவும் சொல்ல, எடுத்து வச்சது கூட தப்பு இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் 100% கொடுக்குற அந்த லைனில் போய் அவர் நின்றுக்கிட்டாரு. பார்க்குறவங்க எல்லாம், ஐயோ பரிசுத்தவான், தன்னுடைய நிலத்தை விற்று எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. இவரும் அந்த காசை வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு போகிறப்ப ஆண்டவர் ஆவியானவர் பேதுருக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. வெளிப்பாட்டை ஆண்டவர் தருகிறார். புதிய ஏற்பாட்டு சபை வெளிப்பாட்டின் சபை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு தருவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ரொம்ப நாளாக ஃபாஸ்டிங் பெல் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கேட்குற ஒரே ஜெப பாயிண்ட், ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடை தாரும். அல்லேலூயா. அவங்க ஏன் நீங்கள் ஆண்கள் வைக்கிறது வரல, பெண்கள்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது. அப்படி கேட்டால் நீங்கள் ஏதாவது பொய் சொன்னாலும் ஆண்டவர் எனக்கு வெளிப்பாட்டை தர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற பணத்தை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்க்கல, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. அதெல்லாம் வெளிப்படுத்த வேணாம். நீங்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அவங்க பேதுருக்கு ஆண்டவர் பேங்க் அக்கௌண்ட் தான் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவங்க வச்சுட்டு வந்தாங்க. பேதுரு அவங்ககிட்ட கேட்குறாரு, அவ்வளோதான் விற்றீங்களா? ஒரே வார்த்தை, வாயை திறக்காமையே பொய் சொல்ல முடியுமா பிரதர்? வாயை திறக்காமையே பொய் சொல்ல முடியும். அனனியா சப்பீரா அதை தான் பண்ணாங்க. வாயை திறக்கலாம், அமைதியாக போய் பவ்யமாக ஒயிட் சட்டை போட்டு வந்தாங்க. எல்லாரும் பார்த்து ஏமாந்து போனாங்க. காசை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போகல. பேதுரு கேட்குறாரு, அவ்வளோதான் விற்றீங்களா? ஆமான்னு சொல்கிறதுக்குள்ளே ஆண்டவர் அவனை அடித்தார் என்று வாசிக்கிறோம். அதே இடத்துல விழுந்து செத்து போகிறான். புதிய ஏற்பாட்டு சபையிலும் இப்படி நடந்தது. ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்கள் மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட காரியங்களும் நடக்க வேண்டும்.
அல்லேலூயா. நீங்கள் ஆமென் சொல்லினாலும் நடக்கும். நாங்கள் அப்படி தான் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் 1,44,000 பேர் தான் பரலோகத்தில் எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அது எக்ஸாக்ட் 1,44,000 இல்லை, எண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பர், சின்ன நம்பர் தான் பரலோகத்தில் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார் அவங்க வாயில் கபடம் இருக்காது. அதே அவங்க ஹஸ்பண்ட் செத்து போனது தெரியாமல் அவங்க ஒய்ஃப் வர்றாங்க, சிஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அவ்வளோதாம்மா விற்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதே இடத்துல கர்த்தர் அவளையும் அடிக்கிறா. ஒரே நாளில் 2 பேரும் செத்தாங்க. அவங்க மறைச்சி வச்சதை யார் எடுத்தாங்களோ தெரில, ஆனால் அவர்களுடைய பிரேதங்கள் கல்லறைக்கு ஒரே நாளில் கணவன் மனைவி 2 பேரும் செத்து போனாங்க. அவங்க வாயில் பொய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ கொஞ்சம் காசு அதிகமாக வரும், கொஞ்சம் அது இது கிடைக்குன்ற உலக நன்மைக்காக நீங்கள் வாயை திறந்து இன்னும் பொய் பேசி கொண்டிருக்கிறீங்களா? மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இங்கே வந்தால் பரிசுத்தவான்களை போல நடித்து கொண்டு அனனியா எப்படி பரிசுத்தமா எல்லாரும் கொடுக்கிற மாதிரி அப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை அவர் காண்பித்தாரோ, அப்படி காண்பித்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் உங்கள் வாயில் கபடம் இருக்கிறதா? கர்த்தர் இந்த காலை நேரத்தில் பேசுகிறாரு. நீங்கள் பரிசுத்தமாய் ஆண்டவருடைய பந்தியிலே நீங்கள் கை வைக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறா. ஆமேன். ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, 13ஆம் அதிகாரம் மத்தேயு, நேரம் இல்லை எனக்கு சீக்கிரமாக, அது முன்னாடி ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல மறந்துட்டேன். அடுத்த வாரத்திலிருந்து நம்ம 2வது ஆராதனை 2 மணி நேரம் நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செய்தி கம்மியாக இருக்குது, ஆராதனை கம்மியாக இருக்குது, பாட்டு கம்மியாக இருக்குது. அவங்களாம் செகண்ட் சர்வீஸ்க்கு வந்துடுங்க. அல்லேலூயா. நீங்கள் தான் வந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஐயோ என்னால் அவ்வளோ நேரம் 2 மணி நேரம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், 1வது சர்வீஸ்க்கு வந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க நம்ம பிரியப்படுவோம். வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம். இயேசு எல்லாத்துக்குள்ளே அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். சீக்கிரமாய் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உமையாக பேசுகிறேன் என்று கேட்டார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்பாடு, ஆண்டவர் ரெவலேஷனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் மறைமுகமாய் வைக்கப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் அவைகளை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தரார் அப்படின்ற சத்தத்தை விட வெளிப்பாட்டுக்கு சத்தம், ஆமென் சத்தம் அதிகமாக வரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறப்பார். ஆனால் உங்கள் வாயில் பொய் இருந்துச்சு, பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வாயில் இருக்கிறதும் கண்ணும் தெரியாமல் தான் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளை படிப்பீங்க, ஒன்றுமே புரியாது. ஆனால் உங்கள் வாயில் கபடம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்கிற உங்கள் கண்ணை நான் திறப்பேன், உங்களுக்கு நான் வெளிப்பாடை ஆண்டவர் கொடுப்பீங்க. பாருங்க, அவங்கெல்லாம் பரிசைகள் ரொம்ப படித்தவங்க, அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. 5வது 2வது 3வது எத்தனாவது படித்தானே தெரில, இல்லை பேதுரு மலைக்காக கூட ஸ்கூல் பக்கம் போனாரான்னு தெரில. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பரலோகம் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்பாடு இந்த காலை நேரத்தை நமக்கு தேவை. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். வெளிப்பாடுகளை பார்க்கிற சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும். ஏதோ சில காரியத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆண்டவர் மட்டும் ரெவலேஷன் ஆண்டவர் தரேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. புரிஞ்சவங்க 1-2 பேர் தான் நினைக்கிற சந்தோஷம், அவங்க தான் ஆமீன் சொல்கிறாங்க. கர்த்தர் வெளிப்பாடுகளை தருகிற நாட்கள். ஆமீன். புதிய ஏற்பாடு நாட்களில் ரெவலேஷனை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாட்டை தருவாராக. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 23:2-3 வாசிக்கலாம். அங்கே இப்போ வாசித்தோம். மறுபடி அதே அதிகாரத்தில் கொஞ்சம் கீழே வாங்க. மத்தேயு 23:25-26. மாயக்காரரே, வேதப்பாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களை வெளிப்புறத்திலே சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயரே, போஜனபான பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அநேக காரியங்களை குறித்து, வேத பாரகரையும் பரிசேயரையும் குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அவங்க ரொம்ப வெளிப்பிரகமான காரியங்களில் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க இருதயம் அழுக்காய் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், புதிய ஏற்பாட்டு சபையில் என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம்? உங்களுடைய உள்ளான மனிதன் பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டும்.
ஆமென். வேதபாரரையும் பரிசேயரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு நல்ல காரியம் சொல்றாரு. உங்களுடைய வேத அறிவு எல்லாம் சரியா இருக்குது, அவங்களோட டாக்டரின்லாம் ரொம்ப சரியா இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க உங்களுக்கு என்னென்னலாம் சொல்றாங்களோ 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். வேதபார பரிசேயர் இன்னைக்கு சபைக்குள்ள இந்த மாதிரியான ஆவி இருக்கிறது. எல்லாம் அவங்களுக்கு சரியா தெரியுது, கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு தெரியுது, பரிசுத்தமா வாழணும்னு தெரியுது, பொய் சொல்லக்கூடாது தெரியுது, மற்றவர்கள் குறித்து தவறா பேசக்கூடாது, எல்லாம் தெரிந்திருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுடைய டாக்டரின்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா அவங்களுடைய ரெண்டாவது அவங்களை குறித்து கீழே சொல்லும் பொழுது அவங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையும் சரியா இருக்கிறது. ஆனால் இதை விட ஒரு ஸ்டெப் கீழே போய் சொல்கிறேன், சிலருடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையும் கூட சரியா இல்லை, ஆனால் அவங்களுடைய டாக்டரின் கரெக்டாக இருக்குது, வேதத்தின் அறிவு சரியாக இருக்கிறது, வெளிப்பிரகாரமான வாழ்க்கை சரியாக இருக்கிறது. அப்படி இருந்து 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள் என்று கேட்கிறார். உங்கள் வெளிப்பிரகாரமான வாழ்க்கை ரொம்ப பரிசுத்தமாக இருந்தாலும் நீங்கள் நரகத்தை போய் அடைய முடியும் என்பதை இயேசுவின் வாயிலிருந்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வேதம் முழுசாக தெரிஞ்சிருக்கலாம், பைபிளில் இருக்கிற எல்லா அதிகாரம் தெரியலாம், எல்லா வாக்குத்தத்தம் தெரியலாம். உங்கள் வெளிப்படையான வாழ்க்கை ரொம்ப பரிசுத்தமாக இருந்தும், இது ரெண்டும் சரியாக இருந்தும் நீங்கள் நரகத்துக்கு போக முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை பார்க்கிறார், உங்களுடைய உள்ளான காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் வெளிப்படையாக என்னென்ன செய்கிறீங்கன்னு யாரும் பார்க்குறாங்களோ பார்க்கலையே, அது தேவையில்லை. ஆனால் உங்களுடைய இருதயங்கள், உங்களுடைய சிந்தைகளை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அது ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குற, ஆண்டவரே வெளிப்பாட்டின் ஆவி எனக்கு தாங்க. ஆண்டவராக இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க முடியும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இந்த சுவிசேஷ புத்தகங்களை வாசியுங்கள், ஆவியான பல காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இங்கே ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு செய்த இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. இயேசுவுடைய அடிசுவடுகளை பின்பற்ற விரும்புகிறவங்க, நீங்கள் முதலாவது உங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இயேசு யாருக்கு கீழ்ப்படிஞ்சாராம்? அவர்களுக்கு உலக பிரகாரமாய் கொடுக்கப்பட்ட அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து எத்தனை வருஷம் இருந்தார்? வாழ்ந்ததே 33 வருஷம்தான். அதில் 30 வருஷம் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க அப்பா அம்மா எத்தனையோ பாவம் செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்க. நிறைய ஆண்டவராக இயேசுக்கு தெரிந்த எத்தனையோ ஆவிக்குரிய சத்தியங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அவங்கள ஒரு நாள் இவங்களுக்கு என்ன தெரியும், என்னை விட இவங்களுக்கு ரொம்ப தெரியுமான்னு ஒரு நாளும் அவரிடத்தில் பெருமை இல்லை. அல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்கு தேவையான முக்கியமான காரியம் தாழ்மை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற அதிகாரங்களுக்கு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காருக்கு, சபைக்கு, அதிகாரங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு வாழ்க்கையிலிருந்து முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். நீங்கள் கீழ்ப்படியணும். அது மாத்திரமல்ல, யாரையும் நம்ம ரொம்ப தரைக்குறைவாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. இயேசு ஒரு நாள் யாரையும் தரைக்குறைவாய் பேசவில்லை. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயாக இருந்தாலும் அவளுக்கு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். பாவத்திலே கடந்த மத்தேயுவை பார்த்தாலும் அவர் இரக்கத்தோடு பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் யாரையும் இந்த சபையில் வர்றப்ப, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் பாட்டு பாடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு யாரையாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஐ எம் சாரி டு சே, நீங்கள் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றவில்லை. ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இயேசுவை விடவங்க யாருக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார்.
ஒருவேளை ஆண்டவர் சொல்கிற அதிகாரங்களை நிறைய பேருக்குள்ளே பெருமை இருக்கிறனாலே அவர் கீழ்ப்படியா முடியாமல் அநேகருக்கு போகிறது. இந்த பாஸ்டர் என்ன சொல்கிறார், அவங்க என்ன சொல்கிறாங்க, லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நான் ஏன் இஷ்டப்படி வாழுவேன்னு வாழ்கிறீங்களா? இங்கே இயேசுவின் அடிச்சோடை பின்பற்றவில்லை. பிரியமானவர்களே, முதல் காரியம் இயேசுவை குறித்து 2வது இடத்துல லூக்கால வாசிக்கிறோம், அவர் அவங்களுக்கு போய் கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு பெற்றோர் கீழ்ப்படிய முடியலையா? இன்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போய் அங்கே போய் பாஸ்லாம் பரிசுத்தமாக இருக்கிறாரா, அவர் முதல்ல பரிசுத்தமாக இருக்கிறாரா, அப்போ தான் நான் கீழ்ப்படியும் அப்படி யாராவது சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறதில்ல? அங்கே என்ன இருக்குது? பணம் இருக்குது, பணம் தராங்க, வேலைக்கு போனால் பணம் கிடைக்குது. பணம் இருக்கிறனால எல்லாத்துக்கும் சரியாக போகிறீங்களே. ஆண்டவர் கொடுத்துருக்கிற அதிகாரத்துக்கு உங்களால் கீழ்ப்படிந்து போக முடிகிறதா? ஆண்டவர் கொடுத்த பெற்றோரை மதிக்க முடியுதா? அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய பெற்றோரை மதிக்க முடிகிறதா? இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த காலை நேரத்தில் கேட்க போகிறோம், எழும்பின்னு இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. ஏதோ 2 காரியத்தை பரிசுத்தமாக செய்யறனால மற்றவங்களை விட நம்ம பரவாயில்ல, மற்ற சபையை விட பரவாயில்ல, அவங்கள விட பரவாயில்ல, 10 விசுவாசியை விட பரவாயில்லன்னு நம்ம நாமளே தட்டி கொள்வதல்ல. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் கிளியராக பேசுகிறார். உங்கள் வாழ்க்கை எக்ஸ்டர்னல் லைஃப் ரொம்ப அழகாக கரெக்டாக முடிவெட்டி ஒயிட் ஷர்ட் போட்டு இதெல்லாம் தேவைதான். ஆனால் அதெல்லாம் பண்ணி நீங்கள் நரகத்துக்கு போக முடியும். உங்கள் சிந்தை அது பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். உங்கள் உட்புறத்தை கழுவுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வேத பாரகரும் பரிசேயரும் அவங்க வெளிப்புறமான காரியத்தையே அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அதை பார்க்க வேண்டாம், உட்பிரகரத்தை பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் பாருங்கள். ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் முதல் ரெவலேஷன் ஆண்டவர் என்ன திரும்ப தருவார்? ஆண்டவர் உங்களை பற்றி தான் உங்ககிட்ட பேசுவார். நீங்கள் என்ன பாவத்தில் இருக்கிறீங்க, இன்னும் உங்கள் வாயில் கபடு இருக்கிறதா, இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசுகிறீங்களா, ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பார்க்காதப்ப வேறு மாதிரி பேசுகிறீங்களா, நீங்கள் பிசாசோடு கைகோத்து இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரரை ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் என்று பிசாசுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இன்னும் பிசாசோட கை கோத்துட்டு பரலோகம் வரலான்னு தயவு செய்து கனவிலும் நினைக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சபையில் பரிசுத்தத்தை எதிர்பாருங்கள், பரிசுத்தத்தை வாஞ்சிங்க. நமக்காக மேலானவையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தானியேலுக்கு இந்த கிருபை இல்லை, தாவீதுக்கு இல்லை, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு இல்லை. பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவானுக்கும் கிடைக்காத பாக்கியம் இயேசுவின் அடிசுவடை பின்பற்றுவது. நமக்குள்ளேயே வாழுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசலனா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நீங்க உங்களையே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்பீங்களா? ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். ஆவியானவர் உதவியோடு நம்மை நாம் நிதானித்தறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பந்தி நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் தாமதம் பண்ணாமல் ஞானஸ்தானம் எடுத்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பந்திக்கு நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நிச்சயத்தோடு இருக்கிறவங்க நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த ஞானஸ்தான சத்தியத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. அவர்கள் வாயில் கபடமில்லை என்று இருக்கிறது. நம்முடைய வாய் பரிசுத்தமான காரியங்களை ஆண்டவரை துதிக்கிற நாவாய் நம்முடைய நாவு மாறட்டும். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah. Hallelujah. Thank you Father. இது நிமித்தம் எண்ணத்தினானேலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பயபக்தியோடு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்கிற ஒரு ஜெப நிலையிலே கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக பரிமாறப்படுகிறது. ஹல்லேலூயா. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுக
திருமுகம் காண இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வு இனியாவது திருமுகம் காண ராகாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோ உம்மை காணட்டும் என்னை காணுவோ உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாறு கரைந்தோட செய் கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு ஆட்கொள்ளும் தேவா என்னை ஆட்கொள்ளும் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா சொல் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீர் பெருகவும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் தீரியா எடுத்தாட்குள் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாறி கரைந்தோட செய் கல்வாரி ஸ்நேகம் ஆண்டவரே இந்த கல்வாரி அன்பிலே கரைந்தோட செய்யும் ஆண்டவரே எங்களை உம்முடைய இரட்சிப்பின் கருவியாய் பயன்படுத்துவீராக எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம் எல்லாம் நம்ம அப்பங்களை கையில் எடுத்துக்கொள்ளலாம் யாருக்காவது அப்பமும் ரசமும் கிடைக்காம இருக்கிறதா எல்லாரும் ஒரு மனதோடு பிற்கப்பட்ட தேவனுடைய சரீரம் அதை நினைவு கூறும்படி நாம் இவைகளை செய்கிறோம் எனக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகுதியே இல்லை ஆனாலும் உடைய கிருபையினால் எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறேன் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 மேகோபித்து நாம் அப்பத்தை புசிக்கலாம் குற்றமில்லாத ரத்தம் இந்த ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே என் வாயை என்னுடைய சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாக்கட்டும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு நன்றி 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாரும் ஏகோபித்து இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம் எல்லாரும் நாம் எழுந்து நிற்கலாம் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாறு கரைந்தோட செய் ஹல்லேலூயா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பமும் ரசமும் மீதியாய் இருக்கிறது இன்னும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சொந்தங்களில் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்கள நினைச்ச ஆண்டவரே அவங்க நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் அவருடைய காதுகளிலே கேட்கட்டும் கர்த்தருடைய இருதயங்களை திறப்பீராக தொடுவீராக அவருடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதா இந்த பட்டணத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆத்துமாக்களை தருவீராக என்னை நம்பி எனக்காய் வைத்திருக்கிற ஆத்துமாக்களை
நான் இழந்து போகாதபடிக்கு உமக்குள்ளே ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க கர்த்தருடைய பலன்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. எத்தனையோ தேவைகளோடு வந்திருப்பாங்கப்பா, இந்த தேவை எல்லாத்தையும் சந்தித்து மீதம் எடுக்க சாட்சிகளாய் நிற்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.